இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 51ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். தாவீதினுடைய ஜெபம். சொல்ற பாருங்க, ஆண்டவரே என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என்னுடைய வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். இவர் யாரு? நல்ல ஒரு சங்கீதக்காரன். கர்த்தரை பாடி புகழுகிற ஒரு நல்ல அனுபவம் பெற்றவன், கர்த்தரை துதிக்கிற கிருபை பெற்றவன், நல்ல ஒரு ஆராதனை வீரன், தேவனுடைய சமூகத்துல நல்ல ஜெபம் என்ற ஒரு மனுஷன். ஆனா இப்போ அவரால் என்ன செய்ய முடியல? வாய் திறந்து தேவனை துதிக்க முடியல, அவருடைய புகழை அறிவிக்க முடியல. ஆகவே அவர் கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிக்கிறார். ஏன்னா அவருடைய வாழ்வில் ஒரு வீழ்ச்சி வந்து விட்டது, ஒரு குறைவு ஏற்பட்டு விட்டது. இப்ப பாருங்க, அந்த குறைவெல்லாம் அறிக்கிட்டு கர்த்தரிடத்துல மனம் திரும்பி தன்னுடைய தவறுக்கு மனஸ்தாபப்பட்டு அதுல இருந்து அவர் வெளியில வர்றாரு. வெளியில வந்த உடனே பாருங்க, இந்த வார்த்தையை அவர் சொல்றார் ஜெபத்தில், அதோடு கூட சேர்த்து என் உதடுகளை நீங்க திறந்தரணும். தெய்வ பிள்ளைகள், இன்னைக்கு உங்களுடைய உதடுகள் திறந்திருக்கிறதா? கர்த்தரை பாடுறதுக்கும், ஆண்டவரை துதிக்கிறதற்கும், அவருடைய புகழை அறிவிப்பதற்கும் நம்முடைய வாய் எப்படிப்பட்ட நிலையில் இருக்குது? நிறைய பேசுறோம், பேசுறதுக்கு கணக்கே இல்லை, யோசிக்காம பேசுறோம், மனசுல பட்டதெல்லாம் பேசுறோம். ஆண்டுடைய சமூகத்துக்கு வந்துட்டா வாயை என்ன செய்யறது இல்லை? திறக்கிறது இல்லை. ஆலயத்துல இருந்தா வாயை என்ன செய்யறது இல்லை? திறக்கிற. பாட்டு பாடுற நேரம் வாயை திறக்கிறது இல்லை, துதிக்கிற நேரம், ஸ்தோத்திரம் பண்ணி ஆராதிக்கிற நேரம் வாயை திறக்கிறது இல்லை. கர்த்தரை குறித்து மற்றவர்கள்ட்ட பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஆண்டவரே நமக்கு ஏற்படுத்தி தந்தாலும் வாயை திறந்து ஆண்டவரை பத்தி, அவர் செய்த நன்மைகளை பத்தி நம்ம சொல்றதே இல்லை. இப்படி யாராவது இருப்பீங்கன்னா இந்த ஜெபத்தை நீங்க ஏறெடுங்க. தாவீது ஜெபித்தது போல ஜெபிங்க. ஆண்டவரே, என்னுடைய உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என்னுடைய வாயுடைய புகழை அறிவிக்கும். ஒரு நாள் நம்முடைய நாவு கட்டப்பட்ட நிலையில இருக்கக்கூடாது. கர்த்தர் சம்பந்தப்பட்ட காரியத்திற்கு தேவ சமூகத்துல நல்ல விடுதலையோடு பாடணும். ஆண்டுடைய சமூகத்துல நல்ல திறந்த மனதோடு ஆராதிக்கும். உங்க பலத்தை உபயோகப்படுத்தி அவரை மகிமைப்படுத்தும். ஆண்டவர் உங்களுக்கு செஞ்ச நன்மைகளை, அவருடைய மகிமை பிரதாபங்களை நல்ல மற்றவர்கள்ட்ட விவரித்து பேசணும், நேரம் எடுத்து பேசணும். இது ஒரு பெரிய கிருபை. ஆகவே இந்த கிருபையை கர்த்தரிடத்துல ஜெபித்து பெற்றுக்கொள்ளுங்கள். உங்க நாவின் மூலமாய் அவர் புகழப்படுவாராக. பரலோக தேவனே, என் நாவு ஒரு நாள் அமைதியா கட்டப்பட்ட நிலையில தேவ சமூகத்துல மௌனமா இருந்துடவே கூடாதுப்பா. நாங்க உங்களை பாடணும், நாங்க உங்களை துதிக்கணும், நாங்க உங்களை ஆராதிக்கணும், உங்களுடைய புகழை நாங்க அறிவிக்கணும்ப்பா. அதற்கு இன்னைக்கு யாருக்கெல்லாம் நாவு திறக்கப்பட வேண்டுமோ அவர்களுடைய நாவுகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. யாரெல்லாம் அதை வாஞ்சிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த அனுபவம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.